ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய ரயில்வே வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது RITES ரிட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் 10th ITI முடிச்சிருந்தாவே போதும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. சம்பளம் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 25,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ண முடியும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டிஎன் ஜாப்ஸ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ரைட்ஸ் லிமிடெட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா. ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் சதர்ன் ரீஜியன்ஸ். ஓகேங்களா. அதாவது இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸை அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டேட்ஸ் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எப்போ ஓப்பன் ஆணுச்சு அப்படின்னா 30ஆம் தேதி. ஓகேங்களா. 30 ஓப்பன் ஆணுச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 19ஆம் தேதி. அதாவது இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஒரு ரிட்டன் டெஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் என்றைக்கு நடக்கும் அப்படின்னா 24ஆம் தேதி நடக்கும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ போஸ்ட் வேக்கன்சிஸ் இதெல்லாமே பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு வேக்கன்சி என்ன அப்படின்னா சைட் அசஸர். இந்த போஸ்ட்டுக்கு யூஆரில் 5 வேக்கன்சிஸும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 1 வேக்கன்சியும், டோட்டலாக 6 வேக்கன்சிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக அதிகபட்சமாக 40 வயசு இருக்கணும். அதாவது 40 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். எந்த டேட் படி அப்படின்னா 19/5/2025 இந்த டேட் படி உங்களுக்கான வயது 40 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. குறைந்தபட்சம் நீங்கள் கல்வி தகுதியாக என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ITI முடிச்சிருக்கணும். அந்த ITIயில் என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிஷியன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரிஷியன் மெக்கானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ், டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், எலக்ட்ரிஷியன் இதில் நீங்கள் என்ன ITI முடிச்சிருக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் சொல்லிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன வேலையாக வேணாலும் இருக்கலாம். அந்த இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங், மெட்டீரியல் டெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், ஃபீல்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இந்த மாதிரியான போஸ்ட்டில் நீங்கள் 1 year வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு அவங்க ஒரு சின்னதாக ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மார்க்ஸு உங்களோட அகாடமிக் இயரில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னா SC ST OBC நான் கிரீமி லேயர் PWBD இவங்க எல்லாருமே மினிமமாக 50% ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ்டு கேட்டகரி ஏன் இருக்கீங்க அப்படின்னா அவங்க 45% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். பீரியட் ஆஃப் ட்ரைனிங் அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க. அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் போய் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த டேட் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 19ஆம் தேதி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. 1 year நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தமாகவே அவங்க ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா. அது ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க் கேரி பண்ணுவாங்க. அது மொத்தம் எவ்வளோ நேரம் நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. தெர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்கரெக்ட் ஆன்சர்ஸை டிக் பண்ணியிருந்தாலுமே டெடெக்டட் மார்க்ஸ் அவங்க டெடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. கேண்டிடேட்ஸ் PWBD கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு காம்பன்சேட்ரி டைமாக 50 நிமிஷம் அவங்க எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஒன்லி ஃபார் PWBD கேண்டிடேட்ஸ். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸை நீங்கள் எவ்வளோ அப்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா UREWS அந்த கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 50% எடுத்துருக்கணும். ஓகேங்களா. அண்ட்
எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீமி லேயர் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருந்தால் போதும். வெயிட்டேஜ் ஆஃப் த ரிட்டன் டெஸ்ட் வுட் பி த 100% ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் த செட் போஸ்ட். அதாவது இப்போ நீங்கள் இந்த ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட்டுமே வெளியிடப்படும். அந்த ரிட்டன் எக்ஸாமுடைய சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட்டுக்கு. நேச்சர் அண்ட் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட், எவ்வளோ பீரியட் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுவீங்க, அந்த ஜாபோடைய நேச்சர்லாம் என்ன அப்படின்ட்டு இங்கே பார்க்கலாம். இது வந்து பியூர்லி முன்னாடியே சொன்ன மாதிரி முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஆட்களை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 1 இயர் வந்து அவங்க ஒர்க் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ், அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கிங் பீரியட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் எங்கேனாலும் போடுவாங்க, தமிழ்நாட்டில் எங்கேனாலும் போடுவாங்க, புதுச்சேரியில் எங்கேனாலும் போடுவாங்க, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, லக்ஷதீப், இதில் வந்துட்டு எங்கேனாலும் போடுவாங்க. இந்தியாவில் எங்கேனாலுமே போடுவோம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேசிக் பேவே 13,800 அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. கிராஸ் பே எவ்வளோ அப்படின்னா 25,000. ஓகேங்களா, ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். டோட்டலாக அப்போ ஆனம்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா 3,1436 வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னா டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத். ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நடக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸு எவ்வளோ அப்படின்னா 300 ப்ளஸ் அப்ளிகபிள் டேக்ஸஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அவங்களோட லிங்க் வந்துட்டு இந்த லிங்க் வந்துட்டு நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.